ஹாய், நான் கானா சுதாகர். எல்லாருக்கும் தம்பி ஏழுமலை அவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. நிறைய சாங்ஸு, நிறைய நாடக குழுலாம் நடத்துகிற நிறைய விஷயத்த அவர் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாரு. யூடியூப் நேம் வந்து வெல்கம் ஏழுமலை. மறக்காமல் அதை பாருங்கள். நிறைய வீடியோலாம் இருக்கும். அழிஞ்சு வர நிறைய கதைகள்லாம் அவர் வந்து வீடியோ ஷூட் பண்ணி அதை போடுறாரு. அவர் இன்னும் நிறைய அதை மெருகேற்றுறாரு. அதனால் வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தம்பி ஏழுமலைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அழிஞ்சு வர கலைக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். படுத்தா ஆட்டம் பார்த்துட்டு எங்கேயும் பார்க்கல. மனப்பொருத்தம் பார்த்து வச்சு மாறாருந்து வாங்கி வந்து 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 ஊரா கட்டி ஏதோ மமாலே குளிரையோ அவங்க பேரினால் அவங்க தம்பியார் ஏறக்கூடிய எஸ்மலைன்னு சார்ந்த ஐயா கலியன், அவங்க மணியார் ஏறக்கூடிய அம்மா சரோஜம்மா. இந்த நல்ல வேலையிலே அது மாமாவுக்கு அண்ணாமலை சத்தியான செண்டுமணி போக வேண்டும். அவங்க மாண்டியிடம் மல்லி போக வேண்டும். குடும்பத்தில் மறுபடியும் சொல்ல வேண்டும். அது எனக்கு 100 ரூபாய் உங்களுக்கு. அவர் குடும்பம் யாதவ குறை வராமல் நாட்களும் குறையில செலுத்த வாழ வேண்டும் என்று அவர் குடும்பத்தை வாழ்வாங்க அப்படிங்கிற சுபஜியம்.
அமைச்சர் எம்மா வாங்க ஐயா வாங்க சிறந்தாழ்ந்த வணக்கம் நீ பேசிக்கிடவில்லை ஏன்னா நாடகம் ஆனாலும் அருமையா ஆமா 4 பேர் பார்த்தாலும் சபைதான் ஆமா. 4000 பேர் பார்த்தாலும் சபைதான் சபைதான். ஆனா ஆளுங்க நினைக்காத இருக்கிறவங்க இடையிடையே உட்கார்ந்துருக்காங்க ஆமா, ஆனா எவ்வளவு ஒரு அமைதியா கதை கேட்டாங்க பாத்தியா அதுதான் நமக்கு முக்கியம் அதுதான் ஊரு அப்பேற்பட்ட நல்ல ஒரு நேரத்தை கத்திட்டே இருந்தாங்க ஆனா சரியான கூட்டம் கத்திட்டு தான் இருப்பாங்க அவங்க ஏன் கத்துறாங்க அப்பேற்பட்ட இதை காலம் சென்ற காசு வாங்குற நியமம் கத்துற காசு கொடுக்குறவங்க கத்த மாட்டாங்க இது காலம் சென்ற அண்ணாமலை எப்படி அண்ணாமலை திருவண்ணாமலை அக்னிஸ்தலம் ஆமா அப்படி கொழுந்து விட்டு எரிக்கின்றதோ ஆமா. அத்தன்மை போல ஆமா. இன்னும் மலையில இருந்து கடல் வரைக்கும் பேரெடுத்த தெய்வ திரு ஐயா ஆமா ஏன்னா இன்னைக்கு மிலிட்டரிக்கு போனா யாரும் சாதாரணமா போக ஆமாங்க. முடியாது அப்பேற்பட்டா நமக்கெல்லாம் ஆமா. உழைச்சவங்க அது மட்டும் கிடையாது அவங்க ஓய்ச்சிட்டு ஆ, இன்னைக்கு நம்ம 16 வீட்லயும் அடுப்பு எரியுது சார் அடுப்பேரி அதான் அவங்க புண்ணியம் காலமெல்லாம் ஆமா. அவர் நமக்காக கஷ்டப்பட்டாலும் இன்னைக்கு நமக்காக இன்னைக்கு தெருக்கூத்துக்காக கஷ்டப்பட்டிருக்காங்க ஆமா. அப்பேற்பட்ட இந்த காலம் சென்று அண்ணாமலை ஐயாவும் ஆமா. அது கோவிந்தம்மாளும் ஆமா. இன்னும் வாழ்ந்த முன்னிட்டு ஆமா. நமக்கெல்லாம் இன்னும் பேரும் புகழ் எடுத்து வைத்திருப்பாங்க ஆமா. அண்ணவர் குடும்பத்திலே மறுபடியும் அவர் குழந்தையா ஜனித்து ஆமா. இன்னும் ஒரு பல்லாண்டு பல கோயிலுக்கு 100 ஆண்டாக வாழ வேண்டும் வாழ என்று வேண்டும். எல்லாம் இருக்கணும் அப்பா என் விளக்கம் எப்படி பிறந்ததா தெரியுமே. இதோ தாரை நான் எப்படி பிறந்தேன் நம்மளே எங்க எப்படி வளர்ந்தேன் அது ஆதியில் தேவர் எல்லாம் கூடி அமிர்தம் அடையும் பொழுது ஆமா. நாங்க 7 பெண்கள் பிறந்தோம் சரிதான். 7 பெண்களா பிறந்து ஆமா. நான் யாரை மாலை இட்டேன் உனக்கு தெரியுமா தம்பி வீட்டுக்காரர் பார்த்தேன் எங்க பார்த்தேன் ரயில்வே தண்டோல கம்மி மாதிரி இருக்கிறான் ஆமா எங்க வீட்டுக்கார்ட்ட வச்சுக்காத ஆமாங்க. எங்க வீட்டுக்கார்ட்ட போனா உன்னால சும்மா வர முடியாது ஐயோ, அவங்க பின்னாடி அடிக்கிறாங்க ஆமாடா பையா எங்க வீட்டுக்காரர் அழகுண்டா அழகா பேர் விட்டா அழகு உன் வீட்டுக்காரர் தானே? ஆமா காலையில வீதி மேல விட்டு பாரு ஏன்? ஏன்டா, எங்க வீட்டுக்காரர் என்னடா ஏய் உன் வீட்டுக்காரர் காலையில பின்னாடி விட்டு பாரு நான் வீட்டு விட்டு பார்த்தா வேற கேவி கூட ஏந்திரிக்க மாட்டான் ஏன்டா அவ்வளவு ஒரு அழகான இருப்பாரு எங்க வீட்டுக்காரரு அம்மா அழகு. சின்ன பொண்ணு கூட எங்க வீட்டுக்காரர் பார்த்து சைட் உன் வீட்டுக்காரர் அயவு பார்த்து உன் வீட்டுக்காரர் அயவு பார்த்து எங்க வீட்டுக்காரர் எல்லாம் இதை கேட்டுதான் இருப்பாரு உன் வீட்டுக்காரர் அயவு எடுத்துக்கிட்டு அழிவு எடுத்துக்கிட்டு சொல்லு எங்க வீட்டுக்காரர் பெருமை சொல்லு உன் வாயால சொல்லுவியா நீ ஏவுக்கு தான் போகணும் வேமடிக்காரு உன் அழகு எங்க வீட்டுக்காரி உடனே நிக்க வச்சு பாரு அது என்ன முடிச்சுட்டு வெள்ளை பண்ணி மாதிரி இருக்கிறான் அப்பே விட்ட இதை சிக்கந்தபுரி ஆண்டு வரக்கூடிய பாலியோட மனைவி இந்த இல்லற துணைவி அம்மா நீ கத்திட்டிக்கிற உன் வீட்டுக்காரர் ஒன்று கூட்ட சொல்லுவா நம்ம போயிட்டு வந்துக்குது நம்ம உள்ள விடுதா எங்க விடுற யார கேட்டு திறந்து உள்ள விடுதான்னு கேட்டுங்க அவர் வந்துட்டாரா அவர் வந்து இவன் சரண அறுப்பு எடுத்த தேவையோட ஓடுவான் பொண்ணுங்க மாதிரி நாள்ல அதுதானே ஒரு கடவுள் 3 பொண்ணு அருமையா கொடுத்து 3 பொண்ணு அருமையா கொடுத்தாலும் அது ஒரு நேரத்துக்கு மாப்பிள்ளை கிடைக்காது கேட்டு பொண்ணு கிடைக்காது அவன் அதுக்கு அழையவே மாட்டான் அவன் வேலையை காட்டிடுவான் அக்கா தங்கச்சி செய்யறேன் அப்பா வீட்டுக்காரன் பாத்துட்டு வர என்ன பண்ற அது பாலுக்குது சாய்க்கர்ல போட்டு வந்துக்கிறோம் ஒண்ணு ஓடிட்டு அந்த ஓரமா பண்ணிட்டா சுவாமி ஆண்டவா பஸ்ஸுக்கு நேரம் ஆயிடுச்சுங்க அடிக்காதுன்னா உனக்கு ஐயோ நீங்க தப்பா நினைக்கிறீங்க அட கொட்டத்துக்கு ஐயோ இங்க அடிச்சாங்க எப்படி ஒண்ணே இருக்குது அதே மாதிரி அவளுக்கு போயிட்டு அடிக்காதுங்க போயிட்டு ஏங்க தப்பா நினைக்கிறது வீட்டு பாத்ரூம் மேல கை வச்சிருக்கீங்க அப்படி அதுக்காக மன்னவா இந்த கிஷியனா அப்படியே
உங்க அன்பு மனைவி தாரையிலே வந்தாங்க. ஏது ஏய் தூக்குடா ஏய் தூக்குடா கண்ணே தாரா அண்ணவா அடி ஆசையாக ஓடி வந்து சுவாமி அண்டவா எத்தனைக்கும் சுகமாக பயந்து சுத்தமடி பாக்கியமா இருக்கட்டும். என்ன சின்ன இருக்கு? சட்டி பண்ணி வர டேய் டேய் சட்டி பண்ணி வர அப்படியே வா. ரூமுல வந்துட்டு வாங்க. சத்தியமதி இருக்க அத்தனத்தில் அந்த வாலியின் தம்பி சுக்கிரிபன் தற்பட வருகிறார். அவரை சான்றாங்கம்மா இட்லிக்கு நேரம் ஆயிடுச்சு. என்னடா தம்பி போலாண்டா என்னவோ என்ன கொண்டு பாடியில் உட்கார வச்சு நினைக்கிறேன். என்ன பாடி? சொர்க்கரோகம். ஓ உன் காரியத்தை சொல்லி திரும்ப தானே நான் மந்திரி இருவாரன் நீ இல்லைங்க எத்தனை படிக்கிறா? 10ஆம் வகுப்பு. 10வது படிக்கிறா? ஆமா. இப்பதான் 10வது படிக்கிற வயசு ஒரு 5 இருக்குமா? 16. 16 16 பத்தியா கல்யாணம் பண்ணி 4 பிள்ளை பெற்று விட்டேன் நான். 10வது தான் படிக்கிறான். பொண்டாட்டியா ஓத்தமுன்னு ஷார்ட்டியோட 6 இன்ச்சு கம்மியா தாங்க. பள்ளிக்கூடம் போயிடுவேன். பள்ளிக்கூடம் போ இங்க வராத. இன்னைக்கு ஒண்ணு சாவு அடிச்சிருவோம். அதுதான் வர வச்சுருவோம். அடே மந்திரி வீண் வார்த்தை என்பது போட போட்டும் விடு. வாய் தர இதே விட்டுருங்க. ஏய் கற்க கஸ்தரை கஸ்தரை கற்பவை கற்றவை கற்பவை கற்றபின் நிற்காதற்கு தக உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்களே சரிதான். மாதா பிதா பிதா புதா குரு குரு தெய்வம் தெய்வம் இவங்க வாழ்மையில இருக்கும். நான் உன்னை அடிக்க வர பொறுமையா பேசண்டா. சரி கைதிக்கு மூச்சு வர மாதிரி வாங்க இந்த வயசுல ஏன் ஒன்னு மாதிரி உதவான கம்ப்யூட்டர் போய் சொல்றா.
என்ன சொல்லாத மேல ஒரு பையன் கை வைக்க முடியுமா மேல அவங்க பாதி மாதிரி இருக்கும். ஆமா. இந்த இடத்தில் நிறைய பேர் ஆட்டாடி இருப்பாங்க. ஆமா. டூலி நாடக ஆசிரியர் நிறைய பேர் இருப்பாங்க. இருப்பாங்க. அவங்க பாதி மாதிரி இருக்கும். சரிதான். உனக்கும் இந்த சின்னவன் ஒரு கோடி வாங்கணும். வணக்கம். அப்படி இருக்கும்போது என்னுடைய இலக்கை தெரியுமே. எப்படி திருவண்ணாமலை மாவட்டம் ஆஹா. திருவண்ணாமலை தாலுக்கா அது பசங்க இருக்கக்கூடிய அது கர்ணன் தெரியும். நான் அந்த வேலையை கேட்கிறேன். இந்த வேலையை தாங்க எப்படி வேண்டியது. வணக்கம். ஆமா. சொன்னால் தெரியும். எப்படி என்னுடைய இலக்கம்? தெரியுங்களா? எப்படி எப்படி ஆ, அது மட்டும் இலக்கம். ஆமாங்க. சூரிய தேவனுக்கும் வணக்கம். அருண பெண்ணுக்கும் ஆமா. பிறந்த சுக்கிரீவன் ஆ, சூரிய தேவனார் அவருடைய அம்சத்தினால் வந்தார். சரிங்க. ஏங்க என்ன கேக்குறீங்க? எங்க ஆயா குஞ்சுமணி. ஐயோ வேணுமா? உங்களுக்கு வேணுமா? எனக்கு வேணும். என்னுடைய பாதை எப்படி தெரியுமா? வா சொல்ல. சொல்லு. அப்படி இருக்கும்போது என் அண்ணன் இருக்கிறான் பாரு, ஒட்ட பையன் வாலி. ஒட்ட பையன் என் மனைவிய தேவர் மூரம் தாரி எனக்கு பறிய மாட்டான். ஆமா, அவன் தூக்கின்னு போயிட்டான். ஆனால் அவன் என்னை அடித்தால் 6 மாத காலமாக நான் ஏந்து நடப்பதற்கு மனைவி பார்த்து நீ 6 மாத காலம் ஆகிவிட்டது. மனைவி பார்த்து 6 மாத காலங்கள் காய்ச்சி போய் தான் கிடைக்கிறியா? வாங்கணும். இன்னைக்கு வேலை முடிய போறாங்க. நான் டெய்லி சர்வீஸ் பண்றேன். வாட்டர் சர்வீஸ் டெய்லி பண்றேன். சரி, அப்படி இருக்கும்போது என் மனைவியை பார்க்கணும். வந்திருக்கேன்னு போய் சொல்லு. நீ போய் பாரு போ, நான் சொல்ல மாட்டேன். வீட்டுக்காரர் வந்துட்டாரா? எங்க வீட்டுக்காரர் வந்துட்டாரா? நீ மாமா வந்துட்டாரா? அத்தா வந்துட்டாரா? ஹஸ்பண்ட் வந்துட்டாரா? எல்லாம் ஒண்ணு தட்டி போட்டு நான் வைக்கிறேன். ஹஸ்பண்ட் வியாபாரம் இருக்கிறது. ஹஸ்பண்ட் மாமன் இருக்கிறேன். ஓ சுவாமி ஆண்டவா! அதுக்கு என்ன ஒரு ஆள் நடுவோட்டு சேவா என்ன பாக்குறாங்க? என் மனைவி நான் இருப்பேன். ஆசியம் பண்ணுவேன். உனக்குனடா, உனக்குனடா. போடா, வெளியே போடா. எப்படி தெரியுமா இருக்க வேண்டாம்? அது வந்தா நீங்க தான் பண்ணிட்டாரு.
மரப்பாச்சி கட்ட கூட மரப்பாச்சி கட்ட கூட கேட்டுச்சு அதே போன மாதிரி கிடக்குற பாரு என் மணல் அடேவாளி அட பொட்ட பையலே சண்டைகள் தைக்கவ திறமை கேட்டதா அத்தம் மணி பரியும் போட்டவள நீ தூக்கி போய் வச்சுனே இருக்கலாமா டேய் பாடா போடா என்று சாய்டு பீஸ் வாங்குறீங்களோ சாய்டு பீஸ் சாய்டு பீஸ் வாங்குறீங்களோ சாய்டு பீஸ் பாவடை எடுத்த பையா பட்டுன்னு வச்சது வைக்காது நல்லா நிக்கிறேங்க அடே மந்திரி எனக்கு இன்றைக்கு என்னை அடித்த எங்க அண்ணன் ஒரே தண்டமாக அடித்து என்னை விரட்டி விட்டான். எனக்கு உத்தரம் கொடுக்க வேண்டும். அதனால என் தங்கை உத்தரம் கொடுக்க வேண்டும். அதனால என் தங்கை பெற்ற மாணிக்கம் அனுமந்தனை வர சொன்னேன் போய் கூப்பிடு. எனக்கு அடித்து காயெல்லாம் பட்டு விட்டது. அதனால எனக்கு உத்தரம் கொடுக்க வேண்டும். ஆமா அடே வாலி குண்டல்தாரியா வருங்க. குண்டல்தாரியா வருங்க. அந்த குண்டலாரி என்ன சமாச்சாரம்? அதாவது வாலிக்கும் சுக்கிரவனுக்கும் சண்டை ஏற்பட்டு அதை சுக்கிரவனுக்கு அடி தாங்க முடியல. அவனுக்கு ஒத்தரம் கொடுக்கறதுக்கு வந்துக்கிறேன். ஆமா சரி அப்படியே ராமபுரான் எதிர்பிட்டு வர. ஆமா அப்படியே வருவாங்கனே. அதாவது அடி வாங்கி எது கொண்டு போனா உன்னை எதிர்பட்டு ராமன் வருகிறார். அவர் எடுத்து போனால் உனக்கு ஆசை கிடைக்கும். அப்படியே போய் பாரு. போடு. இப்படி முகமாட்டத்தோடு அழுதுக்கேன் செஞ்சு வந்திருக்கிறாய். யாரால உனக்கு என்ன நேர்த்தது? எப்படி காரணம்? காயங்கள் ஏற்பட்டதுங்க. ஆமா என் அண்ணன் இருக்கிறான் ஒட்ட பையன் எனக்கு தாரையை பறிபோட்டார்கள். என் அண்ணன் அடித்து சென்று விட்டான். ஆனா என் தாரையை பார்க்க போக வேண்டும் என்றால் அவன் என்ன அடியோல் தண்டமாக அடித்து பதில்குறி மலையில போய் உட்கார. அதனால என் அண்ணனை நீங்க மடிக்க வேண்டும். சுக்கிரமா ஆஹா
ஆகையால் தாரையை நான் ஆலயம் அடித்து ஆஹா. தாரையை நான் உனக்கு மீட்டு கொடுத்தால் எனக்கு பிரதி உபகாரமாக நீ என்ன எனக்கு என்ன உதவி செய்ய நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன். சுக்கிரவா என்கிட்ட 70 வெள்ளை சேலை இருக்குது. கூட்டு வந்து சீதையை மீட்டு தரேன். 70 வெள்ளம் சேலை உன்னிடத்தில் இருக்கிறது. ஆமா. நீ எனக்கு துணை வருவாய். ஆமா. இதை நம்பலாமா? நம்பலாம். சுக்கிரவா ஆஹா. அயோத்தி மன்னன் ஆ. தசரத சக்கரவர்த்திக்கும் ஆஹா. கோசலை அம்மனுக்கும் ஆ. நான் ஸ்ரீ ராமச்சந்திரி அம்மாவுக்கு நான் ஆஹா. பிறந்து ஆ. சீதையை மனமுடித்து 12 வருஷம் கழித்து ஆ. கைதிகளுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஆஹா. ஆரண்யமான காலத்தில் பஞ்சவடி ஏற்படுத்தி பஞ்சவடி சமயத்துல ஒரு பொன்மான் வந்து விளையாடிது. ஆஹா. அந்த மானை பிடித்து தர வேண்டும் என்று சீதை கேட்டார். சீதை கேட்டார். நான் அந்த மானை பிடித்து சென்றேன். ஆமா. அந்த நேரத்தில் சீதையானவர் தன்னந்தனியாக இருக்க ஆ. பாதியாக ராவணன் என் மனைவியாக சீதையை அபகரித்து சென்று விட்டார். ஆஹா. சென்று விட்டார். ஆ. என்னுடைய மனைவியாகி சீதையை மீட்டு வருவதற்காக ஆ. உன்னிடத்துல இருக்கிற 70 வெள்ளம் சேலை சேனைகள். எனக்கு துணை வருவாயா? கண்டிப்பாக வருவேன். சுக்கிரவா. ஆனால் சுக்கிரவா என் அண்ணனை மடிக்க வேண்டும் என்றால் ஆ. நான் சொன்னதை நீங்க செஞ்சா ஆ. நான் என்னோட 70 வெள்ளை சேனைய ஆ. உங்களுக்கே நான் அர்ப்பணிக்கிறேன். ஆஹா. அது தெரியுமா? ஆ. இந்த எலும்பு கூட மலை போல் இருக்கிறது. இதோ இருக்கே. அந்த எலும்பு கூட்டை உன்னுடைய இடதுகால் பெரியவர்களால் எடுத்து எந்தினால் தெரிந்தால் அந்த என் அண்ணன் வாலியம் படிப்பாயின்னு உனக்கு நம்பிக்கை வரும். நம்பிக்கை வரும். அவ்வளவுதானே? ஆமா. சரி இதை தந்துடு. சரி, அடியே. சுக்கிரவா. சுக்கிரவா. சரி. அந்த துன்புவினுடைய எலும்பு கூடானது மலை போல் இருந்தது. ஆ. என்னுடைய இடதுகால் பெரியவர்களை எங்கு தள்ளுகின்ற பொழுது ஒரு காதவை தூரம் இருந்திருக்கிறது. ஒரு காதவை எவ்வளவு தூரம் தெரியுமா? ஒரு காதவை என்றால் 10 மைல் தூரம். 10 மைல் 10 தூரம். மைல் தூரத்துக்கு அப்பால் ஓடி விழுந்திருக்கு. ஆஹா. இன்னும் இந்த பரிசோதனை வைக்கிறேன். இப்பதான் எனக்கு பாதி நம்பிக்கை வந்திருக்கு. சரி. இதோ இருக்குது. ஆ. 7 பழமரங்கள் ஆ. வளைந்து கொண்டிருக்கிறது. மரம் ஒரே பாலத்தில் 7 வளைவா இருக்கு. ஆ. அது ஒரே பாலத்தில் ஆ. வீழ்த்தால் ஆ. நான் அப்ப முழுசா நம்புறேன். இந்த 7 மரமும் 7 கோணலாக இருக்கிறது. ஆ. என்னுடைய கைபானத்தினால் எரிந்து ஆ. இந்த 7 மரத்தை துளைக்க வேண்டும். ஆமா. அவ்வளவுதானே? ஆமா. சரி நான் ஆ. அது பாரு. இப்போது உங்களுடைய சந்தேகம் தீர்ந்து விட்டதா? தீர்ந்து விட்டது. தீர்ந்து விட்டது. ஆ. இப்போது மறுபடியும் போய் ஆ. அந்த அண்ணனிடத்தில் யுத்தம் செய். நான் பார்க்கிறேன். அடே வாலி பட்ட வயலே அடா பம்புகள் செஞ்சவர் திறமை கேட்டாடா அடா பொய் எவ்வளவு நாள் திரும்ப வருவது 5-6 மாதமா ராமா உன்னை நம்பி என் அண்ணனிடம் சமபுரிய போனேன். ஆனா அப்படி அடி வாங்க வச்சுட்டு வேடிக்கை பாக்குறது இதெல்லாம் நியாயமா? சுக்ரீவா, எங்க அண்ணனை கொல்றதுனால சொன்னேன். நீயும் உன் அண்ணன் வாலியும் யுத்தம் செய்த பொழுது நிறத்திலும் பலத்திலும் பலத்திலும் உருவத்திலும் உருவத்திலும் நீங்கள் யுத்தம் செய்த விதத்திலும் யார் வாலி
யார் சுக்கிரீவன்? யார் சுக்கிரீவன் நீ என்று தெரியல. அடையாளம் தெரியவில்லை. யார் சுக்கிரீவன் யார் வாலி என்று அடையாளம் தெரியவில்லை. அதனால் இதோ கேனத்தில் புஷ்ப கேந்திய கொடி மாலை அடி பிடிங்கி இந்த மாலை அணிவித்து இந்த மாலை உன் கழுத்திலே போடுகிறேன். இந்த மாலை போட்டுக்கொண்டு நீ யுத்தம் செய்தால் மாலை போட்டு உள்ளவன் சுக்கிரீவன், மாலை இல்லாதவன் வாலி அப்படி என்று எனக்கு அடையாளம் தெரியும். அதனால் நான் சற்று தாமதமாக விட்டேன். இந்த முறை சண்டை போடு. நம்பி போலாமா? நம்பி போலாமா? திருப்பி அடி வாங்க. இல்ல கிடையாது. அடே வாலி, அட இந்த கில்லஞ்சிங்கோ யானைக்கு அடிமோ. நீ ஒரு யானை, நான் ஒரு சிறு எறும்பு. இந்த சிறு எறும்பு அதோடைய காதுல போனா உன்னுடைய நிலைமை என்று நினைச்சு பாரு. ஆனா இப்ப ஒண்ணு அடிச்சனா மறுபடியும் உயிரோட இருப்பையா இருக்க மாட்டேன் எனக்கு தெரியாது. ஆனா மரியாதையா சொல்றேன், ஓடி போனா பப்ளிக் பரிச்சு எழுதலாம், இல்லன்னா பரிச்சு எழுத முடியாது. சுவாமி ஆண்டவா, நான் என்ன சொல்றேன்னா, உங்களை இவ்வளவு காலம் இல்லாமல் உங்க கிட்ட அடி வாங்கிட்டு போனா 6 மாத காலமாக பதுகுவாமலையில போய் பதுங்கிக் கொள்வார். என் கிட்ட அடி வாங்கினா கொஞ்சம் 6 மாத 6 மாத காலமாகும் திரும்ப வருவதற்கு. இன்றைய தினத்துல உங்ககிட்ட திரும்ப சண்டைக்கு வராருன்னா அவருக்கு பின்னாடி யாரோ துணை கொண்டு ராமர் இருக்காரு, துணை கொண்டு ராமர் இருக்கின்றார். அதனால நீங்க சண்டைக்கு போக வேணாம் சுவாமி. யாரோ ராமன் துணை கொண்டு சண்டைக்கு வருகிறான், அவனிடம் போகாதீங்க அப்படின்னு சொல்றேன். அது அக்கினியை நெய்துரும்பு வெல்ல போவோம், அடி ஆதித்தன் தன்னை பண்ணி மூட போவோம், அடி தக்க புகைப்படத்தை அந்த பிரம்மன் தன்னால் இந்த தருணிதனில் ஐயா வரம் பெற்ற என்னை மிக்கதிர பேசி அவன் வெல்ல மாட்டான், ஒரு வீரி கால என்ன அவன் ஜெயிக்க மாட்டான், அடித்த இரு கருத்தால் வாரி அகில முழுவதும்